அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். நாள்தோறும் அனைத்து நாளிதழ்களும் போற்றி பாராட்டும் சிறந்த ஆட்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த வாரம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்த மக்கள் பணிகளை ஒரு தொகுப்பாக காணலாம். இது என்றும் முதல்வர். மேகதாது திட்டத்தை தொடர வேண்டாம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கர்நாடக முதல்வர் எடியூரப்பாவிற்கு ஜூலை 4ஆம் தேதி பதில் கடிதம் எழுதினார். இதை பற்றி தற்போது விரிவாக காணலாம். ஜூலை 4, 2021 மேகதாது அணை கட்ட தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு தர வேண்டும் என கர்நாடக முதல்வர் எடியூரப்பா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அவருக்கு பதில் கடிதம் எழுதியுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் கூறிய காரணங்களை மறுத்து மேகதாது அணை திட்டத்தை கைவிடக் கோரியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில், உங்கள் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்ட வாழ்த்துச் செய்தி மற்றும் நல்வாழ்த்துக்களுக்கு நன்றி. மாநிலங்களுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும் உங்கள் நோக்கத்தையும் பாராட்டுகிறேன். மேகதாது சமநிலை நீர்த்தேக்க பிரச்சனையில் 61.16 TMC தண்ணீரை சேமிக்கும் நோக்கம் கொண்டதாக இத்திட்டம் உள்ளது. தமிழ்நாட்டின் 2 நீர்மின் திட்டங்களை ஒப்பிடுவது சரியாக இருக்காது என கூற விரும்புகிறேன். இந்த 2 நீர்மின் திட்டங்களில் நீர் பயன்பாடு இல்லை என்பதை ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்துகிறேன். கிடைக்கக்கூடிய நீர் உச்ச மின் தேவையை பூர்த்தி செய்ய உந்தப்பட்டு மீண்டும் புழக்கத்தில் விடப்படுகிறது. கூடுதல் பயன்பாடு எதுவும் உருவாக்கப்படவில்லை. 2 திட்டங்களும் தமிழகத்தில் நீர்ப்பாசனம் அல்லது குடிநீர் பயன்பாட்டிற்கான நீர் கிடைப்பதை பாதிக்காது. எனவே இத்தகைய வேறுபட்ட திட்டங்களை ஒப்பிடுவது பொருத்தமானதல்ல என்பதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். உச்சநீதிமன்றத்தால் மாற்றியமைக்கப்பட்ட காவிரி நதிநீர் தீர்ப்பாயத்தின் இறுதி உத்தரவில் கர்நாடக மாநிலத்தால் மாநிலங்களுக்கு இடையேயான வழங்கப்பட வேண்டிய வருடாந்தர அளவு நீர் குறித்து 3 விஷயங்கள் தெளிவாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. முன்மொழியப்பட்ட மேகதாது திட்டத்தை செயல்படுத்துவது தமிழ்நாட்டின் விவசாய சமூகத்தின் நலன்களை பாதிக்காது என்ற உங்கள் கருத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பெங்களூரு பெருநகரத்தில் குடிநீர் பயன்பாட்டிற்காக ஆற்றிலிருந்து தண்ணீர் இழுக்கப்படுவதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ள நிலையில் மேகதாதுவில் இது போன்ற ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தை நிர்மாணிப்பதற்கான காரணம் இது என மேற்கோள் காட்டியுள்ளீர்கள். பெங்களூரு நகர பகுதியின் தேவையை பூர்த்தி செய்ய கர்நாடகாவில் ஏற்கனவே போதுமான உள்கட்டமைப்பு வசதிகள் இருக்கும்போது 4.75 TMCயை குடிநீர் தேவைக்காக 67.16 TMC சேமிப்பு திறன் கொண்ட ஒரு நீர்த்தேக்கத்தின் தேவை என மேகதாது அணை கட்டப்படுவதாக நியாயப்படுத்தப்படுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இது கட்டாயம் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கிடைப்பதை பாதிக்கும். இப்போது தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய நீரின் பங்கு நீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் காவிரி நீர்ப்பாசனத்தின் செயல்திறனை அதிக அளவில் மேம்படுத்த முடியவில்லை. நீர் பயன்பாட்டு செயல்திறனை அதிகரிக்க பல பழைய கட்டமைப்புகளை நவீனமயமாக்கவும் மேம்படுத்தவும் வேண்டும் என்பது தற்போதைய தேவை. இந்த பணிகள் மேற்கொள்ளப்படாவிட்டால் நீதிமன்றத்தின் உத்தரவில் நிர்ணயிக்கப்பட்ட விநியோக விகிதத்தில் நீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. மேற்கண்ட உண்மைகளையும் இந்த சிக்கல்களின் உண்மை தன்மையையும் பரிசீலிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேகதாது திட்டத்தை தொடர வேண்டாம் என வலியுறுத்துகிறேன். எனது நல்வாழ்த்துக்களை கர்நாடக மாநில மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். மேலும் இரு மாநிலங்களுக்கு இடையில் நல்ல ஒத்துழைப்பும் உறவும் மேலோங்கும் என்று ஆவலுடன் நம்புகிறேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜூலை 5ஆம் தேதி படித்த இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்கிட செயல்படுத்தப்படும் சுய வேலைவாய்ப்பு திட்டங்களை விரிவுபடுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தினார். இதை பற்றியும் மேலும் ஜூலை 5ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் ஒரு தொகுப்பாக காணலாம். ஜூலை 5, 2021 நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக மேம்பாட்டிற்கு பெரிதும் உதவும் வகையில் குறைந்த முதலீட்டில் தொழில் முனைவோர்களை உருவாக்குவதிலும் அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை பெருக்குவதிலும் வேளாண் துறைக்கு அடுத்தபடியாக விளங்கும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் நலனுக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டங்கள் குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஜூலை 5ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கொரோனா பெருந்தொற்றினால் பாதிப்புக்குள்ளான குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உதவிடும் வகையில் இந்த நிதியாண்டில் வரவு செலவு திட்ட முதலீட்டு மானிய ஒதுக்கீட்டில் 60 விழுக்காடான ரூபாய் 168 கோடி 1975 தொழில் நிறுவனங்களுக்கு 1 மாத காலத்திற்குள் உடனடியாக விடுவிக்கப்பட்ட விவரங்கள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டறிந்தார். மேலும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சந்திக்கும் மிகப்பெரிய சவாலான முறை சார்ந்த கடன் கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் படித்த இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்க செயல்படுத்தப்படும் சுய வேலைவாய்ப்பு திட்டங்களுக்கு 2021-22 நிதியாண்டில் முன்னுரிமை அளித்து நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை தவறாமல் எய்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்.
சுய வேலைவாய்ப்பு திட்டங்களில் ஆதி திராவிடர், பழங்குடியினர், சிறுபான்மையினர் மற்றும் மகளிர் ஆகிய பயனாளிகளின் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டை இந்தியாவின் மிகவும் துடிப்பான புத்தாக்கத்திற்கு உகந்த மாநிலமாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேலும் ஏற்றுமதியை மேம்படுத்துவதற்கும் இறக்குமதி தொழிலுக்கு தேவையான உதவிகளை செய்ய ஏதுவாக சிறப்பு திட்டங்களை குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை உருவாக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நீண்ட காலமாக சிட்கோவில் நிலுவையில் உள்ள மனை ஒதுக்கீடுதாரர்களுக்கு பட்டா வழங்குதல் மற்றும் தொழில் மனைக்கு நிர்ணயிக்கப்பட்ட அதிகமான விலையை குறைத்திட தீர்வு காண வேண்டும். குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் விண்வெளி வானூர்திகள், ரோபாட்டிக்ஸ் மற்றும் துல்லியமான கருவிகள் உற்பத்தி ஆகிய உயர் தொழில்நுட்ப துறைகளில் ஈடுபட ஏதுவாக திட்டங்களை உருவாக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் ஒரே சீரான தொழில் வளர்ச்சியை உருவாக்கிட ஏதுவாக தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய பகுதிகளில் புதிய தொழிற்பேட்டைகளை உருவாக்கி தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் வேளாண் உற்பத்தி சார்ந்த தொழில் முனைவோர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். ஜூலை 5ஆம் தேதி நடைபெற்ற தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டை அனைத்து வகையான பேரிடர்களையும் திறம்பட எதிர்கொள்ளும் மாநிலமாக மாற்றுவதே அரசின் நோக்கமாகும் என்று தெரிவித்தார். ஜூலை 5ஆம் தேதி தகவல் தொழில்நுட்பவியல் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழ்நாட்டினை நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக மாற்றிட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பழங்குடியின மக்களின் உரிமை போராளியும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான ஸ்டான் சுவாமி அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து அதிர்ச்சியுற்றேன். ஸ்டான் சுவாமி அவர்களின் மறைவிற்கு எனது ஆழ்ந்த இரங்கல் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். மேலும் அடித்தட்டு மக்களுக்காக போராடிய அவருக்கு நேர்ந்த துயரம் இனி எவருக்கும் நிகழக்கூடாது என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் காலநிலையை கருத்தில் கொண்டு மாநில அளவில் பசுமை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக ஜூலை 6ஆம் தேதி தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகளின் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஜூலை 6ஆம் தேதி நடைபெற்றது. இதை பற்றியும் மேலும் ஜூலை 6ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். ஜூலை 6, 2021 முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஜூலை 6ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முதலமைச்சர் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்களை எவ்வித தாமதமுமின்றி வழங்கிட அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நலத்திட்டங்கள் உபகரணங்கள் பெற விண்ணப்பித்து காத்திருப்போர் பட்டியலில் உள்ள தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் உடனடியாக அவ்வுதவிகளை வழங்கிட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இதையடுத்து மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட தேவையான நடவடிக்கைகளை அரசு துறைகள் முனைப்புடன் செயல்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பில் 4% இடஒதுக்கீடும், உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% இடஒதுக்கீடும் மற்றும் 20 நபர்களுக்கு மேல் பணிபுரியும் தனியார் நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சம வாய்ப்புகள் வழங்கப்படுவதையும் உறுதி செய்யுமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மாற்றுத்திறனாளிகளுக்கான நலவாரியம் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்களை சீரிய முறையில் செயல்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். அரசு பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை, வேலைவாய்ப்பற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் பராமரிப்பு உதவித்தொகை ஆகியவை எந்தவித தொய்வும் இல்லாமல் வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒருங்கிணைத்தல், அணுகுதல் வாய்ப்புகளை வழங்கிட உலக வங்கி நிதி உதவியின் கீழ் ரூபாய் 1702 கோடி ரூபாய் மதிப்பிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டத்தை தமிழ்நாட்டில் விரைவாக செயல்படுத்துவது குறித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உபகரணங்கள் முறையாக வழங்கப்படுவதையும் அரசு கட்டிடங்களை மாற்றுத்திறனாளிகள் அணுகுவதற்கு எளிமையாக இருக்கும் விதமாக அமைக்க வேண்டும் என்றும் முதல்வர் கேட்டுக்கொண்டார். ஒன்றிய அரசு கொண்டு வரவுள்ள ஒளிப்பதிவு திருத்த சட்ட மசோதா திரைத்துறையினரின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் என்று நடிகர் கார்த்தி, நடிகை ரோஹிணி மற்றும் சில தயாரிப்பாளர்கள் ஆகியோர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை ஜூலை 5ஆம் தேதி சந்தித்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக கடிதம் அளித்தனர். ஒளிப்பதிவு திருத்தச் சட்ட மசோதா பற்றிய தீவிர ஆலோசனைக்கு பின்னர் ஒளிப்பதிவு திருத்தச் சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி ஒன்றிய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் மற்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் ஆகியோருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஜூலை 6ஆம் தேதி கடிதம் எழுதியுள்ளார். அக்கடிதத்தில் சிபிஎஃப்சி சான்றளித்த பின்னர் ஒரு திரைப்படத்தை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்வது திரைப்பட உருவாக்கத்தை மிகவும் ஆபத்தான மற்றும் நிச்சயமற்ற ஒரு தொழிலாக மாற்றிவிடும். இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு
ஒளிப்பதிவு திருத்த வரைவு மசோதா 2021 திரும்பப் பெற வேண்டும் எனவும் சிபிஎஃப்சி சுதந்திரத்துடன் செயல்பட அனுமதிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் முற்போக்கான தேசம், கலை, கலாச்சாரம் மற்றும் திரைப்பட தயாரிப்பை உள்ளடக்கிய படைப்பு சிந்தனை பயமின்றி மலரும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் உத்தரவுப்படி முதல் முறையாக நாளிதழ்கள், பருவ இதழ்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பல்வேறு பத்திரிகை சங்கங்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர்கள் 540 நபர்களுக்கு கொரோனா நோய் தொற்று தடுப்பூசி ஜூலை 6ஆம் தேதி செலுத்தப்பட்டது. தமிழ்நாடு அரசின் இந்த சிறப்பான முயற்சிக்கு மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தனர். ஜூன் 6ஆம் தேதி தமிழ்நாடு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு புதிய தலைவராக குறிஞ்சி திரு என் சிவக்குமார் அவர்களை நியமித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் முதன்முறையாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சொந்த ஊரான திருவாரூருக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டார். மன்னார்குடியை அடுத்த சிறுமங்கலம் கிராமத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜூலை 6ஆம் தேதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அங்கிருந்த விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுடன் கலந்துரையாடினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஜூலை 7ஆம் தேதி திருவாரூர் மருத்துவமனையில் புதிய மகப்பேறு சிகிச்சை கட்டிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இதை பற்றியும் மேலும் ஜூலை 7ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். ஜூலை 7, 2021 காட்டூரில் உள்ள முத்தமிழறிஞர் கலைஞரின் தாயார் அஞ்சுகம் அம்மையார் நினைவிடத்திற்கு குடும்பத்தினரோடு சென்று அங்கு அஞ்சலி செலுத்தினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இந்நிலையில் ஜூலை 7ஆம் தேதி காலை திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அங்கு மருத்துவமனை தற்காலிக பணியாளர்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். பின்னர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ரூபாய் 10.50 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பேறுகால அவசர சிகிச்சை மற்றும் சிசு தீவிர சிகிச்சை பராமரிப்பு மையத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். 4 அறுவை சிகிச்சை மையம், 250 படுக்கை வசதிகளுடன் 70,000 சதுர அடி பரப்பில் தாய் சேய் நல மருத்துவமனை கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலேயே 100% மக்கள் தடுப்பூசி கொண்ட காட்டூர் கிராமத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சான்றிதழ் வழங்கினார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காட்டூர் ஊராட்சி மன்ற தலைவிக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. பின்னர் அங்கிருந்து திருக்குவளை செல்லும் வழியில் பின்வாசலில் எஸ்.ஆர். சோப்ரா, எஸ். ரமா ஆகியோர் திருமண மண்டபத்தின் முன்பாக மணக்குளத்தில் நின்றதை கவனித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த இணையரின் திருமணத்தை நடத்தி வைத்தார். முதலமைச்சருடன் உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ அவர்களும் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். இதையடுத்து திருக்குவளையில் தனது தந்தை கலைஞர் பிறந்த இல்லத்தில் உள்ள அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் கலைஞர் பிறந்த இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த பார்வையாளர்கள் பதிவேட்டில் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினு மேலான உடன்பிறப்புகளோடு ஓயாது பணியாற்றி உழைப்பால் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள நான் எடுத்துக்கொள்ளும் உறுதி, தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், பதவி என்பது பொறுப்பு, பொறுப்போடு மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று. அதை மனதில் ஏற்று முதல்வர் பதவியை பதவியாக கருதாமல் பொறுப்பு என்று கருதி என் பயணம் தொடரும். அதைத்தான் அவர் பிறந்த வீட்டில் உறுதி எடுத்துக் கொள்கிறேன் என்று குறிப்பு கையொப்பமிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இதையடுத்து அங்குள்ள நூலகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். மேலும் நாகப்பட்டினம் மாவட்டம் கீவளூர் வட்டம் வெண்மணச்சேரி கிராமத்தில் சீராவட்டம் வடிகாலில் மேற்கொள்ளப்பட்ட தூர்வாரும் பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார். ஜெர்மனியில் அமைந்துள்ள கோலோன் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறைக்கு 1,25,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஜூலை 7ஆம் தேதி அறிவித்துள்ளார். டிராஜடி கிங் என்று அனைவராலும் அறியப்பட்ட திலீப்குமார் இந்திய திரையுலகின் ஜாம்பவான், திரை வழியே மக்களின் உள்ளங்களை கவர்ந்தவர். நடிகர் திலீப்குமாரின் மறைவு ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துக்குமே பேரிழப்பு. என்னுடைய சார்பிலும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். ஜூலை 7ஆம் தேதி தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் தனது பணிகளை செம்மையாக தொடர்ந்து மேற்கொள்ள இந்நிறுவனத்தின் புதிய தலைவராக திண்டுக்கல் ஐ. லியோனியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நியமனம் செய்து ஆணையிட்டுள்ளார். ஜூலை 8ஆம் தேதி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதை பற்றியும் மேலும் ஜூலை 8ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். ஜூலை 8, 2021 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான பின்னடைவு பணிகளை கண்டறிந்து விரைந்து நிரப்பிட வேண்டும் என்றும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான போஸ்ட் மெட்ரிக் மற்றும் ப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகை, உயர்கல்வி சிறப்பு உதவித்தொகை, முனைவர் பட்டப்படிப்பிற்கான ஊக்கத்தொகை ஆகிய கல்வி உதவித்தொகை திட்டங்களை
எவ்வித தொய்வுமின்றி உரிய காலத்தில் மாணவர்களுக்கு வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார். மேலும் வெளிநாடுகளில் சென்று முதுகலை ஆராய்ச்சி படிப்பு பயிலும் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டத்தினை சீரமைத்திட உரிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்வது குறித்தும் முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்கினார். வீடற்ற ஆதி திராவிடர்களுக்கான இலவச வீட்டுமனை பட்டா திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு நிலுவையில் உள்ள பயனாளிகளுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டாக்களை வழங்கிட வேண்டும் என்றும், ஆதி திராவிடர் துணை திட்டம் மற்றும் பழங்குடியினர் துணை திட்டங்களின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் பயன் உரிய பயனாளிகளை சென்றடைவதை உறுதி செய்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உரிய முறையில் அமல்படுத்தப்படுவதை கண்காணிக்க வேண்டும் எனவும், இச்சட்டத்தின் கீழ் தொடரப்படும் வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடியிருப்புகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் அடிப்படை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்ததோடு, கூடுதலாக வசதிகள் தேவைப்படும் குடியிருப்புகளை கண்டறிந்து அக்குடியிருப்புகளுக்கு அனைத்து அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளையும் வழங்கிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆதி திராவிடர் இனத்தைச் சேர்ந்தவர்களின் பயன்பாட்டிற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பஞ்சமி நிலங்கள் ஆதி திராவிடர் அல்லாத பிற இனத்தவர்களிடம் இருப்பதை கண்டறிந்து அவற்றை மீட்டு ஆதி திராவிடர்களிடமே திரும்ப ஒப்படைக்கும் பணியை விரைந்து செயல்படுத்துமாறு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார். வறிய நிலையில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக தாட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள், பல்வேறு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மற்றும் கட்டுமான பணிகள் குறித்தும் ஆய்வு செய்த முதலமைச்சர் அவர்கள் துரித மின் இணைப்பு திட்டத்திற்கான வைப்பு தொகையினை உயர்த்திட உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். மேலும் இக்கூட்டத்தில் தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம், தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம், தமிழ்நாடு புதுரை வண்ணார் நலவாரியம், தமிழ்நாடு பழங்குடியினர் ஆன்றோர் மன்றம், மாநில ஆதி திராவிட நலக்குழு ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறை வெளிப்படை தன்மையுடன் திறமையாக இயங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு 28.31 கோடி ரூபாய் செலவில் கொள்முதல் செய்யப்பட்ட 1213 மடிக்கணினிகள் மற்றும் 1484 கணினிகளை அலுவலக பயன்பாட்டிற்காக வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து 7 பொறியாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு மடிக்கணினிகளை ஜூலை 8ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் செயல்பாடுகள், துறை மூலம் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டப்பணிகள் முன்னேற்றம், புதிதாக செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் ஆகியவை குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஜூலை 8ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊரக பகுதிகளிலும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எவ்வித குறைபாடுமின்றி முழுமையாக கிடைக்கச் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார். கடந்த 2016ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றத்தின் துணைத் தலைவர் பதவி நிரப்பப்படாமலும் உயர்கல்வி மன்றம் திருத்தியமைக்கப்படாமலும் இருப்பதை அறிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றத்தை திருத்தியமைத்து உத்தரவிட்டுள்ளார். திருத்தியமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றத்தின் தலைவராக உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் பொன்முடி அவர்களும், துணைத் தலைவராக பேராசிரியர் ராமசாமி மற்றும் உறுப்பினர்களும் நியமனம் செய்யப்பட்டனர். ஜூலை 9ஆம் தேதி மேகதாது அணை பிரச்சனை குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். இதை பற்றியும் மேலும் ஜூலை 9ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். ஜூலை 9, 2021 காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் தொடர்பாக சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்து மேகதாது அணை பிரச்சனை குறித்து தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை விளக்கி நமது மாநில விவசாயிகளின் நலன் காக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் அண்மையில் ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த பிரச்சனையில் ஒன்றிய அரசு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மேகதாது அணை அமைக்க தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது என கோரி கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதிய போது இந்த அணை கட்டுவதால் தமிழ்நாடு விவசாயிகளின் நலன் பாதிக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு இது எதிராக அமையும் என்றும் திட்டவட்டமாக விளக்கி இந்த அணை அமைந்திட தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என உறுதிபட தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு கர்நாடக முதலமைச்சர் அவர்களுக்கு பதில் கடிதம் எழுதியுள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் விவசாயிகளின் நலனை காப்பதில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பினரின் ஒருமித்த எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் மேகதாது அணை பிரச்சனை குறித்து கலந்தாலோசிக்க தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களது தலைமையில் வருகிற 12/7/2021 அன்று காலை 10:30 மணியளவில் தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டமன்ற கட்சிகளுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார்.
காவிரி தீரத்தைச் சேர்ந்த தலைவர் கலைஞரின் மகன் என்ற முறையிலும் மாநிலத்தின் முதலமைச்சர் என்ற முறையிலும் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான டெல்டா விவசாயிகளின் நலனில் தனி அக்கறை எனக்கு உண்டு என தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் உயிர்நிகர் தொண்டர்களுக்கு மடல் எழுதினார். நம் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு உங்களில் ஒருவன் எழுதும் மடல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் அன்பு வார்த்தைகளால் தொடங்கப்பட்ட மடல் தந்தை பெரியாரின் ஈரோடும் பேரறிஞர் அண்ணாவின் காஞ்சியும் முத்தமிழறிஞர் கலைஞரின் திருக்குவளை திருவாரூரும் என்றென்றும் நம் நெஞ்சில் நிலைத்திருக்கும் இனித்திருக்கும் திராவிட திருத்தலங்கள். அவர்கள் ஏற்றி வைத்த லட்சிய சுடரை ஏந்தி மேற்கொண்ட பயணத்தில் பேரிடர் நேர பணிகளை பார்வையிடுவதற்காக ஏற்கனவே தந்தை பெரியாரின் ஈரோட்டிற்கு பயணித்தேன். பேரறிஞர் அண்ணாவின் காஞ்சிபுரம் இல்லத்திற்கு சென்று மக்களிடம் செல் என்று அவர் வகுத்து தந்த பாதையில் கழக ஆட்சி பீடு நடை போடும் என அங்கிருந்த வருகையாளர் குறிப்பேட்டில் பதிவிட்டேன். ஈரோடு என்பது முத்தமிழறிஞர் கலைஞரின் தன்மான குருகுலம். காஞ்சிபுரம் என்பது முத்தமிழறிஞரின் கன்னி தமிழ் பாசறை. அந்த முத்தமிழறிஞர் பிறந்த திருக்குவளையும் வளர்ந்த திருவாரூரும் அவரது உயிர்காற்று கலந்த ஊர்கள். நமக்கு லட்சிய உணர்வூட்டும் தலங்கள். உங்களில் ஒருவனாக உடன்பிறப்புகளாம் உங்கள் அனைவரின் சார்பிலும் தான் கழகத்தின் வெற்றிக்கு பிறகான என் முதல் பயணத்தை மேற்கொண்டேன் என்று குறிப்பிட்டார். பின்னர் ஜூலை 6ஆம் தேதி திருவாரூர் பயணத்தை பற்றி விவரித்த முதலமைச்சர், நம்மை வழிநடத்திய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நாம் சூளுரைத்தபடி கழக ஆட்சியை அமைத்து அதனை அவரது சொந்த திருத்தலத்தில் காணிக்கையாக்கிய பெருமிதத்தை அவரது அன்பு உடன்பிறப்புகளாம் உங்களிடம் பகிர்ந்து பரவசம் கொள்கிறேன் என்று மடலின் இறுதியில் குறிப்பிட்டுள்ளார். ஜூலை 9ஆம் தேதி பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதை பற்றி தற்போது விரிவாக காணலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஜூலை 9ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினருக்கான கல்வி, பொருளாதார மேம்பாட்டு பணிகளை தொய்வின்றி விரைந்து மேற்கொள்ள முதலமைச்சர் அலுவலர்களை அறிவுறுத்தினார். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை எவ்வித தாமதமுமின்றி செயல்படுத்த வேண்டும் என்றும், துறையின் கீழ் நடத்தப்படும் விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்றும், தரமான உணவு வழங்கவும் அறிவுறுத்தினார். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை மேம்படுத்தி சிறப்பான கல்வி பயிற்சி அளித்து மாணவ மாணவியர்கள் மேற்படிப்புகளில் அதிக அளவில் சேரும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும், கல்வி உதவித்தொகையினை தேவைப்படும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் உரிய நேரத்தில் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், மிதிவண்டிகளை கல்வியாண்டின் தொடக்கத்திலேயே வழங்கிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். 69% இடஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் விசாரணைக்கு வரும்போது மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து 69% இடஒதுக்கீட்டினை பாதுகாத்திட உரிய நடவடிக்கை மேற்கொள்ள முதலமைச்சர் அறிவுறுத்தினார். சலவை பெட்டிகள், தையல் இயந்திரங்கள் ஆகியவற்றை தாமதமின்றி தேவைப்படும் பயனாளிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும், மாறிவரும் சூழலில் அவர்களுக்கு மாற்றுத் தொழில்களுக்கு உதவிடும் வகையில் திட்டங்களை வகுத்திடவும் அறிவுறுத்தினார். தமிழ்நாடு நரிக்குறவர் நலவாரியம், சீர்மரபினர் நலவாரியம், உலமா மற்றும் இதர பணியாளர்கள் நலவாரியங்கள் வாயிலாக பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் சீரிய முறையில் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். நாடோடி வாழ்க்கை முறையில் இருக்கும் நரிக்குறவர் சமுதாய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திட அவர்களுக்கு வாழிடங்களை அடிப்படை வசதிகளுடன் உருவாக்கிட வேண்டும் என்றும், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்தி அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மாவட்டங்களில் செயல்படும் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கங்கள் மூலம் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு உரிய முறையில் சென்றடைவதை உறுதி செய்திடவும், மசூதிகள் மற்றும் தேவாலயங்கள் புனரமைக்கும் திட்டங்களின் கீழ் புனரமைப்பு பணிகளை செவ்வனே மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத வக்ஃபு வாரியங்களை பதிவு செய்திட உரிய நடவடிக்கை எடுக்கவும், ஆக்கிரமிப்பில் உள்ள வக்ஃபு சொத்துக்களை மீட்க நடவடிக்கை எடுத்திடவும், வக்ஃபு நிறுவன சொத்து ஆவணங்களை கணினிமயமாக்கிடவும், வக்ஃபு வாரிய பணிகள் மற்றும் சேவைகளை சேவையாக மாற்றிடவும் அறிவுறுத்தினார். தமிழ்நாடு ஹஜ் குழு மூலம் ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு தேவையான வசதிகளை அளித்து அவர்கள் எந்தவித தடங்களும் இன்றி பயணம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், புனித பயணங்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவியினை உரிய காலத்தில் முறையாக வழங்கிட வேண்டும் என்றும், இதேபோல் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவர்களுக்கு நிதி உதவிகளை உரிய காலத்தில் வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மற்றும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் ஆகியவற்றின் மூலம் அதிகமான நபர்களுக்கு உரிய காலத்திற்குள் கடன் வழங்கிட வேண்டும் என்றும், இந்நிறுவனங்கள் மூலம் கல்வி கடன் வழங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்.
சிறுபான்மையினருக்கான கச்சார் கமிட்டியின் பரிந்துரைகளான அனைத்து சிறுபான்மையினருக்கும் கல்வி உதவித்தொகை வழங்குதல், சிறுபான்மையின இளைஞர்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி, தொழில் முனைவோருக்கு சிறப்பு பயிற்சி, தொழில் தொடங்க கடன் உள்ளிட்ட பரிந்துரைகளை செயல்படுத்திட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 9ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கத்தின் மூலம் சிறந்த படைப்புகளுக்காக தேர்வு செய்யப்பட்ட 21 சிறந்த எழுத்தாளர்களுக்கு முதல் தவணையாக தலா 25,000 ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனைக் குழு கூட்டம் ஜூலை 9ஆம் தேதி காணொலி வாயிலாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர், கலைஞரின் ஆட்சி காலமானது சமூக மாற்றத்திற்கான அடித்தளங்களை கிராம அளவிலும் கூட்டுறவு மட்டத்திலும் அமைப்பு ரீதியாகவும் அமைத்தது என்று எஸ். நாராயண் அவரது புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அனைத்து சமூகங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இதுதான் திராவிட மாடல் என்பது. அந்த நோக்கத்துடன் தமிழ்நாடு வளர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு நன்கொடைகள் வழங்குவதற்கு புதிய இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. நன்கொடையாளர்கள் cmprf.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு பங்களிப்பை வழங்கலாம். இதற்கான ஒப்புகை சீட்டினை இணையதளத்திலே பெற முடியும். நன்கொடையாளர்களின் பங்களிப்பு விவரங்கள் இணையதளத்திலேயே வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 10, 2021 ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து ஜூலை 19ஆம் தேதி வரை ஒரு வாரத்திற்கு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஜூலை 10ஆம் தேதி அறிவித்துள்ளார். ஜூலை 10ஆம் தேதி ரேஷன் கடைகள் மீதான புகார்களை பொதுமக்கள் தெரிவிக்க அனைத்து ரேஷன் கடைகளிலும் புகார் பதிவேடு வைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஓய்வூதியதாரர்களுக்கு குடும்ப நல நிதி முதற்கட்டமாக ரூபாய் 25 கோடியை விடுவித்து தமிழ்நாடு அரசு ஜூலை 10ஆம் தேதி அரசாணை வெளியிட்டுள்ளது. ஜூலை 11, 2021 ஜூலை 11ஆம் தேதி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தில் மனு அளித்தவர்களில் முதற்கட்டமாக 114 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. வீட்டுமனை பட்டா பெற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் முதலமைச்சருக்கு தங்கள் நன்றியை தெரிவித்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கும் மக்கள் பணிகளை பற்றி அடுத்த வாரமும் என்றும் முதல்வர் நிகழ்ச்சியில் காணலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.